போச்சம்பள்ளி அருகே சாலையை ஆக்கிரமித்து பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே தேவராஜ் என்பவரது குடும்பத்தினர் கெங்கிநாயக்கன்பட்டி கிராமத்தில் இருந்து கோடிப்பள்ளம் பகுதிக்கு செல்லக்கூடிய சிமெண்ட் சாலையை உடைத்து சேதப்படுத்தி கல் நட்டு பாதையை அடைத்துள்ளனர். இதனால் 200க்கும் மேற்பட்ட மக்கள் வழியில்லாமல் விவசாய நிலங்களில் நடந்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் உடல்நலம் பாதிக்கப்பட்ட முதியவர் ஒருவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல ஆம்புலன்ஸ் வர முடியாமல் இருந்ததாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்தனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்க எனக்கு கல்யாணம் ஆகிய 21 வருஷம் 22 வருஷம் ஆக போகுது. அதுக்கு முன்னே இருந்த ஆண்டுகள்ல எவ்வளவு பேர் இருந்தாங்களோ இருக்குவாங்க. அதுல இருந்து வரவங்க எல்லாம் அந்த வழியில தான் வந்திருக்காங்க. நாங்க இதே இப்ப இங்க பிளாட் வாங்கினோம். இவங்க சித்தப்பமாக்க அவங்க அந்த வழியில தான் எங்களுக்கு வர வச்சு காட்டினாங்க. நாங்க வாங்கிட்டோங்க. இப்ப ஒரு சமயம் ஒரு சந்தர்ப்பம்னா நாங்க அதில் தான் போவோங்க, அதில் தான் வருவோங்க. எங்களுக்கு வேற வழி தெரியாது. அதனால அவங்க ஆளுங்க இல்ல, நாங்க இருந்திருந்தா நாங்க தடுத்துருக்கோங்க. அவங்க ஆள் இல்லாத போதுதான் ஆளை கூட்டிட்டு வந்து அவங்க இடிச்சிருக்காங்க. நாங்க அதை பாக்கல. நாங்களாம் வேலைக்கு போறவங்க, கூலி வேலைக்கு போனாதான் எங்களுக்கு வரும். சுமார் ஒரு 19 பேருக்கு அவரே 40 ஏக்கரா நிலங்க அவருது. 40 ஏக்கரா நிலத்துல 19 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பிரிச்சு கொடுத்துட்டு இந்த வழிதான் உங்களுக்குன்னு காட்டிட்டு கொடுத்துட்டாருங்க. இப்ப என்ன பண்றாரு, இருக்கிற நேரத்தை வேற ஆளுக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லி வழியை கட் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு எழுதி கொடுத்த வழி இதுதான். எங்க தாத்தா பாட்டி காலத்துல இருந்து இந்த வழிதான் நாம் போயிட்டு வந்துட்டோம். இப்ப அடைச்சிக்கிட்டு எங்களுக்கு வழி இல்லாம நாம தவிக்கிறோம். அதாவது கெங்கிநாயக்கன்பட்டி டு கோடிப்பள்ளம் என்ற இடத்தில் ஜெயலட்சுமி அண்ட் ராமநாதன் ஆகியோருடைய நிலங்கள் இங்க சுமார் ஒரு 40க்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் இருந்தது. அவர்கள் சுமார் ஒரு 25 பேருக்கு நிலங்களை விற்றிருக்கின்றனர். விற்றுவிட்டு இன்று என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களே நிலத்தை விட்டுவிட்டு அவர்களே இன்று வழியை அடைத்து யாரும் செல்ல முடியாத அளவுக்கு கம்பி வேலி போட்டு இருக்கிறார்கள். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே குள்ளனூர் கிராமத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக நியூஸ் 7 தமிழ் செய்தி வெளியிட்ட நிலையில் அதனை சரி செய்யும் பணி தொடங்கப்பட்டது. ஆனால் இதற்கான பணிகள் கடந்த 20 நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த குள்ளனூர் கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. இதில் தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையை விரிவுபடுத்தியதால் குள்ளனூரில் உள்ள ஒரு பகுதி வீடுகள் தாழ்வான பகுதிக்கு சென்றுவிட்டது. ஒவ்வொரு சிறிய மலைக்கும் 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்து பெரிதும் பாதிப்படைந்து வருகின்றனர். 15 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை கால்வாய் இல்லாததால் தருமபுரி திருப்பத்தூர் மாநில நெடுஞ்சாலையில் சுமார் 500 மீட்டர் தொலைவிற்கு கழிவுநீர் செல்வதாலும் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்து வரும் செய்தியை நமது நியூஸ் 7 தமிழ் செய்தி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பியிருந்தோம். இதன் எதிரொலியாக துறை சார்ந்த அதிகாரிகள் நடவடிக்கை மேற்கொண்டு 30 லட்சம் ரூபாய் மதிப்பில் தேர்வு செய்யப்பட்டு அதற்கு தேவையான கட்டுமான பொருட்கள் எம்சாண்ட் மற்றும் ஜல்லி கற்கள் கொண்டு வந்து சேகரிக்கப்பட்டுள்ளது. இந்த பணிகள் கடந்த 20 நாட்களாக கிடப்பில் போடப்பட்டுள்ளது. இந்த பணிகளை மழைக்கு முன்பே விரைந்து முடிக்க வேண்டும் என இப்பகுதி மக்கள் எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ரமேஷ் பாண்டுரங்கன், போச்சம்பள்ளி.